வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து மாடல் பர்ஃபெக்ட் பத்தி படிக்க போறோம். So it's how to use should have plus v3, could have plus v3, must have plus v3, may have plus v3, might have plus v3, would have plus v3. So இதெல்லாம் நம்ம வந்து மாடல் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். இங்க எல்லாமே have அப்புறம் v3 மட்டும் யூஸ் பண்ணோம். v3ன்றது past participle. Past participle அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb, லைக் given, spoken, written, eaten, played, இந்த மாதிரி எல்லாம் வந்து v3. இது வந்து மாடல் பர்ஃபெக்ட். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். should have plus v3 அப்படின்றது வந்து கடந்த காலத்தில் வந்து நாம் செய்ய தவறிய செயல்களை செய்வதற்கு நம்ம should have யூஸ் பண்ணுறோம். should have plus v3. ஃபார் எக்ஸாம்பிள், I should have gone there yesterday. நான் நேற்று அங்கே போயிருக்க வேண்டும், ஆனால் போகல. ஸோ இது எல்லாமே ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷுட் ஹேவ் ப்ளஸ் v3 ப்ளஸ் ஆப்ஜெக்டராக இருக்குது. இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ் நம்பர். இது நம்மளுக்கு ஷுட் ஹேவ் ப்ளஸ் v3 இருந்தாவே ஃபுல் மீனிங் கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஷுட் ஹேவ் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும். அதாவது வந்து should have plus v3னா நாம் கடந்த காலத்தில் செய்ய தவறிய செயல்களை குறிப்பிடுவதற்கு should have plus v3 பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் ப்ளஸ் should have plus v3ன்னு போட்டுட்டு இப்போ வரிசையாக ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் எழுதிங்க. I, we, you, they, he, she, it. இது 7 சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் ப்ளஸ் ஒரு 3 நவுன்ஸ். ஏதாவது ஒரு 3 நவுன் நேம் போட்டுக்கணும். ராமு, கோபால், சோமு, இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் போட்டுட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ரஃப் நோட் எடுத்துகிட்டு ஒரு நோட் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஐ ஷுட் ஹேவ் கான், நான் போயிருக்க வேண்டும் ஆனால் போகல. வி ஷுட் ஹேவ் பாட், நாங்கள் வாங்கியிருக்க வேண்டும் ஆனால் வாங்கவில்லை. யூ ஷுட் ஹேவ் டோல்ட், நீ சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் சொல்லவில்லை. தே ஷுட் ஹேவ் கம், அவர்கள் வந்திருக்க வேண்டும் பிராக்ல ஆனால் வரவில்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கணும். தென் ஹீ ஷுட் ஹேவ் brought, அவன் கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் கொண்டு வரவில்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஷீ ஷுட் ஹேவ் டைப், அவள் டைப் செய்திருக்க வேண்டும் ஆனால் டைப் செய்யலை. இட் ஷுட் ஹேவ் ஈட்டன், அது சாப்பிட்டு இருக்க வேண்டும் ஆனால் இல்லை. இப்போ ராமு ஷுட் ஹேவ் இன்ஃபார்ம், ராமு தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் இல்லை. இப்போ கண்ணன் ஷுட் ஹேவ் ஆர்கியூ, ஸோ விவாதித்திருக்க வேண்டும் ஆனால் இல்லை. ஸோ இப்படி பண்ண உடனே ஷுட் ஹேவ் ப்ளஸ் v3 இருக்கும். இது வந்து நாம் கடந்த காலத்தில் செய்ய தவறிய செயல்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்கீங்க. ஐ ஷுட் ஹேவ் கம் ஆர் ஐ ஷுட் ஹேவ் அட்டெண்டட் த பார்ட்டி ஆர் ஃபங்க்ஷன். வந்திருக்கணும் ஆனால் வரல. அது வராதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். பட் நம்ம அதை செய்ய தவறிய செயல்கள் ஆனால் பாஸ்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை ஷுட் ஹேவ் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 10 சென்டென்ஸ் எழுதிக்கணும். ஐ, வி, தே, ஹி, சீட், நேம் போட்டுட்டு ப்ளஸ் ஐ ஷுட் ஹேவ், வி ஷுட் ஹேவ், யூ ஷுட் ஹேவ், தே ஷுட் ஹேவ், ஹி ஷுட் ஹேவ், she should have, it should have, ஒரு 3 நேம்ஸ் போட்டு ப்ளஸ் v3 போட்டு தமிழ் மீனிங் எழுதிடுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் should have ப்ளஸ் v3 சொல்லிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், you should have come here yesterday, நீங்கள் நேற்று இங்கே வந்திருக்க வேண்டும் ஆனால் வரல. வராதுக்கு எத்தனையோ ரீசன் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நேற்று செய்ய தவறிய செயல் தான் should have. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் could have ப்ளஸ் v3. could have ப்ளஸ் v3ன்றது ஒரு செயல் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் நம்ம செய்யாமல். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குட் ஹேவ் கம் எஸ்டர்டேனா என்னால் நேற்று வந்திருக்க முடியும் ஆனால் வரல. ஐ குட் ஹேவ் ஹெல்ப்டு யூ, நான் உனக்கு உதவி இருக்க முடியும் ஆனால் உதவலை. ஷீ குட் ஹேவ் டன் த ஒர்க், அவளால் அந்த வேலையை செய்திருக்க முடியும் ஆனால் செய்யக்கூடிய பாசிபிலிட்டி இருந்துச்சு ஆனால் செய்யலை. தென் we could have completed the project, எங்களால் அந்த ப்ராஜெக்டை முடித்திருந்திருக்க முடியும். நிறைய வாய்ப்புகள் இருந்து பாசிபிலிட்டி இருந்துச்சு ஆனால் பண்ணாமல். ஸோ இதுக்கு அதே மாதிரி 10 சப்ஜெக்ட் போட்டுருங்க. ஐ, வி, தே, ஹி, சீட், நேம் போட்டு ஐ குட் ஹேவ் கம், என்னால் வந்திருக்க முடியும். வி would have done, that means we could have done, எங்களால் செய்திருக்க முடியும். யூ could have practiced, முன்னால் பயிற்சி செய்திருக்க முடியும். தே could have completed, அவர்களால் முடித்திருக்க முடியும். ஷீ குட் ஹேவ் ஈட்டன், அவளால் சாப்பிட்டு இருந்திருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி முடியும்னு வரணும் ஆனால் செயல் நடக்கல. தென் மஸ்ட் ஹேவ் அப்படின்றது ஒரு செயல் வந்து இவங்க தான் உறுதியாக செஞ்சிருக்கணும்ன்ற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கும் அதே ஸ்ட்ரக்சர் தான்.
யூ மஸ்ட் ஹாவ் சீன் இட், நீ அதை கண்டிப்பாக பார்த்திருக்க வேண்டும். ஷீ மஸ்ட் ஹாவ் டன் த ஒர்க், கண்டிப்பாக அவன் தான் அந்த வேலையை செய்திருக்க வேண்டும். மஸ்ட் ஹாவ் பிளஸ் V3னா கண்டிப்பாக அந்த செயலை அவங்க தான் செஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ மஸ்ட் ஹாவ் broken the cup, அவன் தான் கண்டிப்பாக அந்த கப்பை உடைத்திருக்க வேண்டும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நல்ல ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஓகே, தே மஸ்ட் ஹாவ் கம் ஹியர் எஸ்டர்டே, கண்டிப்பாக அவர்கள் நேற்று இங்கே வந்திருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து உறுதியாக சொல்றது வந்து மஸ்ட் ஹேவ். ஸோ குட் ஹேவ் பண்ணிட்டு மஸ்ட் ஹேவ் சொல்லியிருக்கேன். மஸ்ட் ஹேவ் பிளஸ் V3 எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த V3 பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஒரு செயல் வந்து உறுதியாக நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் மஸ்ட் ஹேவ். ஃபர்ஸ்ட் 10 சப்ஜெக்ட் போட்டுவோம், IVC நேம் எழுதிக்கங்க. பக்கத்தில் வந்து V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டுவாங்க, தமிழ் மீனிங் எழுதி வச்சுட்டே வாங்க. ஐ மஸ்ட் ஹேவ் சீன், நான் கண்டிப்பாக பார்த்திருக்க வேண்டும். வி மஸ்ட் ஹேவ் டன், நாங்கள் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் ஈட்டன், நீ கண்டிப்பாக சாப்பிட்டு இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு நெசசிட்டி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதோட எஸ்பிளஸ் வியோட நிறுத்திக்கலாம். தே மஸ்ட் ஹேவ் கம், அவர்கள் வந்திருக்க வேண்டும். இட் மஸ்ட் ஹேவ் ஈட்டன், அது கண்டிப்பாக சாப்பிட்டு இருந்திருக்க வேண்டும். இதை வந்து நம்ம மஸ்ட் ஹேவ் சொல்றோம். அடுத்து வந்து மே ஹேவ். ஸோ மே ஹேவ்ன்றது ஒரு டவுட்ஃபுல்லாக சொல்றது. இதுக்கும் அதே மாதிரி 10 சப்ஜெக்ட் போட்டுங்க. ஐவி இதை கீசின்னு போட்டு ஐ மே ஹேவ் சீன், நான் பார்த்திருக்கலாம். இதில் கடைசியில் லாம் எல்லாம் இருக்கு. இது டவுட்ஃபுல்லா. யூ மே ஹேவ் சீன் த மூவி, நீ அந்த படத்தை பார்த்திருக்கலாம். தே மே ஹேவ் டன் த ஒர்க், அவர்கள் அந்த வேலையை செய்திருக்கலாம். இதுக்கும் 10 சப்ஜெக்ட் போட்டுவாங்க. ஐவி இதை கீசின் நேம் போட்டு ஐ மே ஹேவ் சீன், நான் பார்த்திருக்கலாம். வி மே ஹேவ் கான், நாங்கள் போயிருக்கலாம். யூ மே ஹேவ் ஹியர், நீ கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். ஷீ மே ஹேவ் ஹெல்ப்டு, அவள் உதவி செய்திருந்திருக்கலாம். எல்லாம் லாங் போடுறது. அடுத்தது மைட் ஹேவ் பிளஸ் V3. மைட் ஹேவ் பிளஸ் V3 மீன்ஸ் ஒரு கால் ஐ மைட் ஹேவ் சீன், ஒரு கால் நான் பார்த்திருக்கலாம். வி மைட் ஹேவ் டன், நாங்கள் ஒரு வேலை. இந்த மைட் ஹேவ்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு வேலை அல்லது ஒரு கால், இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். இதுக்கும் அதே மாதிரி 10 சென்டென்ஸ் எழுதிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒன் வுட் ஹேவ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இஃப் கிளாஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இஃப் யூ ஹேட் இன்வைட்டட் மீ ஐ வுட் ஹேவ் கம் டு யுவர் ஹவுஸ், நீ என்னை கூப்பிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன். அவர்கள் செய்திருப்பார்கள், அவன் வந்திருப்பான், அவள் செய்திருப்பாள், அவள் பாடியிருப்பாள், அவள் ஓடியிருப்பாள் அப்படின்னு சொல்றதா வுட் ஹேவ். இஃப் யூ ஹேட் ஆஸ்க்டு மீ ஐ வுட் ஹேவ் கிவன் யூ 100 rupees, நீ நேற்று 100 ரூபாய் கேட்டிருந்தா நான் கொடுத்துருந்துருப்பேன், ஆனால் நீ கேட்கவில்லை, நான் கொடுக்கவும் இல்லை. இதுக்கும் நீங்கள் 10 சென்டென்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் யூசேஜஸ். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 10 சென்டென்ஸ் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிட்டன் இங்கிலீஷ் நல்லா வரும். அதுக்கப்புறம் ஈஸியாக பேசிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு இது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நோட் ஒன்று எடுத்துகிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு இனிமேட்டு தமிழில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். தமிழில் தவிர உங்களுக்கு ஃபுல்லாக அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் எந்த டவுட்டாக இருந்தாலும் அது நான் கிளியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ப்ளஸ் நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே.